நாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் மூவரும் வருகையிட்டால்
திருப்பதியை எடுத்து வைக்கின்றது. அடுத்து காலனை காலாறு வைத்தது என்று சொன்னது பெருமாள் பாருங்க. காலனை செப்பன ஆணைந்து எங்களை செலையில் வைத்தார், கடல்மொழி அளவும் வைத்தார், இங்களை திகழ வைத்தார், இசைவினை வயவும் வைத்தார், மங்களை காண வைத்தார், வழிவம் வைத்தார், அங்கே வைத்தார், ஐயனாரே என்று அந்த பாடல் இறைவன் கங்கையை கடலில் தரித்தலை கூறுகிறது. அடுத்து இறைவனுடைய கருணை திருநாவுக்கரசராய எம்பெருமானுடைய கையற்காட்சியில் கண்டு வைக்க திருக்கையாரை நோக்கி சென்ற காலை மிகவும் வெற்றி நோக்குகிறது. நேரத்திலே திருவிழாற்றிலே அவருக்கு திருக்கையாய காட்சியை காட்டியருந்த கையாளை காட்சியை எளிதில் பார்த்துவிட முடியாது. இறைவனே இறங்கி வந்து திருநாவுக்கரசருக்கு திருக்கையாய காட்சியை காட்டியிருந்தார். கையை காட்சியை கண்டு இறைவனை அன்று வந்து இறைவனை பிரியாமல் ஓசைகளெல்லாம் ஆனாயே உலகுக்கு ஒருவராய் நின்றாய் நீயே வாழாய் நீயே வரையாய் வருகிறாய் நின்றாய் நீயே என்று உறுதி பாடுகிறார் நாவுக்கரசர். நான் கடப்பதை பெற்றவர்கள் வங்கினால் என் கடப்பை இருக்கிற கோயிலார் தங்களை ஏறின் தாழ்ந்த என் கடன் பணி செய்து கிடப்பது, என் கடன் பணி செய்து கிடப்பது என்று நாவுக்கரசர் இறைவனை ஒழுங்கி பாடுகிறார் என்றால் இறைவனது கருணையை இங்கு எவ்வாறு கூறுவது? அடுத்து 3 வயதில் அதிகம் பாடினார் சம்பந்தர் முதற்கிருப்பதிகள் தோளுடைய செவியன். இந்த பதிகத்தில்தான் இறைவனின் தோற்ற பொய் கூறப்படுகின்றது. சிவபாத விருதையர் கேட்கின்றார், மற்றும் பால் கொடுத்ததா யாருக்கு பால் கொடுத்தது? தோளுடைய செவியன். தோளிலை அழிச்சிருக்கின்ற செவியனுடைய தோளுடைய செவியன் வெண்மலை சூடி வெண்மலை சூடியன் இதானுடைய ஒற்றப்பொழி தோளுடைய செவியன் ஏழையோ உங்கள் மதிசூடி காலைய சுடலை ஒளி பூசியதற்கு அந்த 3 வயது பிள்ளை பாடுகிறது. விபூதி அடைந்திருக்கின்றார் அவருடைய இதனாலுடைய சைவம் வளர்ந்திருப்பதற்கு ஆதாரமாக வளர்ந்து தண்ணீர் திருமொழி. அடுத்து திருவாசகம். திருவாசகம் நதியை பரியாக்கி விட்டதும் நதியை பரியாக்கி விட்டதும் பிட்டுக்கு மஞ்சு வந்து விளம்படி வட்டதும் இறைவனே இறங்கி வந்து எழுத்தாடி வட்டதும் வல்லலா செல்வாக்கிழதி வச்சதும் நதிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசகம். உருகி பாடுகின்றார் மணிவாசகர். திருவாசகத்துக்குள்ளாக ஒரு வாசகத்துக்கு உருவார். கடவுளின் கருணையை பாடிய நூல்களுக்கு மத்தியே கருணையே நிறுவனாக பாடிய நூல் திருவாசகம். எந்த வரியில் ஜீவு போக்கு வல்லவாறு ஒரு நிமிடம் உரையிருப்பார்கள் என்று நான் சிந்திக்கின்றேன். விளங்கு மனத்தால் விமலா உணர்ந்து கலந்தவன்பாய் கருத்துள் ஒழுகும் சிறிய வந்தது இருந்தவர்கள் காட்டி நாளில் கழித்தால் கிடந்தவை இயக்கி தாயில் சிறந்த தயாரான தத்துவரே என்று மனிதர் நாவினை விட ஈடான வந்து இருந்த என்னை ஆட்கொண்ட இறைவன் என்று வாழ்வில திருவாசகத்தின் சிறப்பு அங்கே தெரிகின்றது. கலைஞர்களையும் மிக்கல கொப்பளித்து உலகம் உருட்டையானது
உருகி உருகி வாழ்ந்த ஊரினை உட்கார்ந்தது திருவாசகம். திருவாசகத்தின் பெருமையை கூறுகிறார். 51